ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியன் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் எக்ஸ்பெடிஷன் டூ அண்டார்டிகான்னு ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம அண்டார்டிகாவுக்கு ஒரு எக்ஸ்பெடிஷன் போகிறோம், அதாவது ஒரு ட்ரிப் மாதிரி போகிறோம். அப்போ நம்ம போகையில் நிறைய ஹாபிஸாக இருக்கும். அந்த அண்டார்டிகாவில் எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன கேம் ப்ளே தான் இது. இதில் மொத்தம் 4 செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்க கியர்ஸ்லாம் எக்யூப் பண்ணிக்கலாம், ஏன்னா போகிற வழியில் யூஸ் ஆகும். இப்போ இங்கே வந்து நமக்கு பூட்ஸு, அப்புறம் அந்த கிளாத்து, அப்புறம் ஒரு ஹெல்மெட்லாம், அப்புறம் ஒரு பேக் பேக், இது 4 தான் மெயினாக கொடுப்பாங்க. கூட நமக்கு இங்கே ஒரு எனர்ஜி பார்னு ஒன்று இருக்கும், அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம போகிற வழியில் நமக்கு ஹெச்பி குறையலாம், அப்புறம் எனர்ஜி தேவைப்படும், வாட்டர் வேறு வேணும். வாட்டர் மட்டும் ஒரு பாட்டில் தான் இருக்குது, மேக்ஸிமம் தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. ஹெல்த்துன்னு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லாட்டி ஸ்டார்டிங்லேருந்து போகணும். செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம அவுட் ஆனால் திருப்பி செக் பாயிண்ட்லேருந்து வந்துக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் வரைக்கும் இன்றைக்கி போகிறக்கு கோல் வச்சுப்போம். இப்போ இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தோம்னா நம்ம எக்ஸ்பெடிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து அண்டார்டிகாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு கேம்ப் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ தான் நம்ம அண்டார்டிகாக்குள்ளேயே போகிறோம். இப்போ நம்ம 0 எக்ஸ்பெடிஷனில் தான் இருக்கோம். நம்ம 4 செக் பாயிண்ட்டு கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம எக்ஸ்பெடிஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அப்புறம் நம்ம ஒரு எக்ஸ்பெடிஷனை முடிச்சிருவோம். இதில் நமக்கு மெயின் மேப் கூட சைடில் சின்ன சின்ன இடத்துல தனியாக போகும். அதுக்கெலாம் நம்ம ஒரு எக்ஸ்பெடிஷன் முடிச்சா தான் சில இடத்துல 5 எக்ஸ்பெடிஷன் முடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டேஜை தாண்டியாச்சு. இங்கே போகையில் வழி தெரியறதுக்கா லைட் மாதிரி அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு அதை கிராஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கரெக்டாக போகிறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த கேமில் கிராஃபிக்ஸ் சூப்பராக இருக்கும், அப்புறம் இந்த கேம் விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும், சவுண்ட்ஸும் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒரு சின்ன இடத்துல பார்த்து போகணும். தண்ணியில் விழுந்தோம்னா நமக்கு ஹெச்பி குறைஞ்சிரும். ஏற்கனவே எங்கேயோ லேசாக பட்டு 99 ஹெச்பி போயிடுச்சு. இப்போ இங்கே வேறு ஆடிட்டே இருக்குது, கரெக்டாக போகணும். ஆஹா, தண்ணியில் போட்டோம், ஹெச்பி போகுது 86% தான் இருக்குது. இப்போ திருப்பி போயிடுச்சு 84. ஓகே, மேலே ஏறுவோம். அப்படி இல்லை, நம்ம கண்ட்ரி தான் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஏன்னா எந்த கண்ட்ரியில் வந்திருக்கோன்றிருக்காங்க. நம்ம இந்தியா தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, வாட்டர் வேறு 92% தான் இருக்குது. அந்த எனர்ஜி ரொம்ப குறைஞ்சின்னா மெதுவாக ஓடுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம எனர்ஜி பார் ஒன்று வச்சுருக்கோம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, இங்கே பார்த்து குதிக்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்துட்டுலாம் ஒரு டைம் விழுந்தாலே அவ்வளோதான், காலி, ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஓகே, இங்கே பார்த்து தான் குதிக்கணும். ஓகே, எனக்கு ஜம்ப் பண்ணுறது தாண்டியாச்சு. இந்த மாதிரி கேவ்ஸ்குள்ளே போக தான் இந்த கேமே சூப்பராக இருக்கும். இதை பிசியில் விளையாண்டா கிராஃபிக்ஸ் தாறுமாறாக இருக்கும், ஆனால் மொபைலில் விளையாடுறதுலாம் அந்தளவுக்கு தெரியாது. இதோ இங்கே ராயல் அசன்ட்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு எக்ஸ்பெடிஷனை முடித்தா தான் போக முடியும். ஓகே, இங்கே ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சவுண்டே சூப்பராக இருக்கும். இந்த கேமுக்கு ஒரிஜினலாக எக்ஸ்பெடிஷன் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே ஒரு லேடர் மாதிரி இருக்குது, இதில் போயிடுவோம். இங்கே லேண்ட்ஸ்லைடு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. மேலேருந்து பாலாக விழுகுது அந்த வாட்டர் ஃபால்ஸில், அதனால் நம்ம கரெக்டாக போகணும். ஓகே, கரெக்டாக குதிச்சாச்சு, இதை தாண்டியாச்சு. இப்போ அங்கே வேறு லேடர் உடஞ்சிருக்கு. இங்கே சின்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கேருந்து கீழே விழுந்தாலும் கன்ஃபார்ம் ஒரே இதில் செத்துருவோம், அதனால் இங்கேயும் பார்த்து தான் போகணும். ஓகே ஓகே, இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக கிளேசியர் இருக்குன்றாங்க. கிளேஷியர்னால் ஒரு ஸ்னோஃபால்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி கிளேஷியர்னு அதான் அர்த்தம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆன லேடர்லாம் குதிச்சிட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது, நின்னோம்னாலே வலிக்கு விட்டுன்ட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த கிளேஷியர் ஜோனுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பனி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கிளேஷியர்னாலே பனி அதிகமாக இருக்கும். இங்கே சரிக்கு வேறு விடும், அதனால் பார்த்து தான் போகணும். இப்போ நம்ம இந்த பூட்ஸ் போட்டு வராமல் இருந்தோம்னா கன்ஃபார்ம்க்கு இந்த இடத்துலலாம் வலிக்கு விழுந்திருப்போம். அதுக்கு தான் அந்த பூட்ஸை முதலே போட சொன்னாங்க. இங்கே கீழே விழுந்தால் நம்ம ஒரு வாட்டர் ஸ்லைடில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சறுக்கிட்டே போய் விழுந்துருவோம். போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் என்ன ஹெச்பி முடிஞ்சு போகிற வழியே செத்துருவோம். இதோ கிளேஷியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கோம். நமக்கு ரூட்டையும் பிளாக் பண்ணிடும் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா. அப்புறம் இதுலேயும் நைட்டும் ஆகும், காலையிலேயும் ஆகும். இப்போ நம்ம காலையில் வந்திருக்கோம். நைட் ஆனால் நம்ம தலையில் மாட்டி இருக்க ஹெல்மெட்லேருந்து லைட் வரும், அதுக்கு தான் அந்த ஹெல்மெட் யூஸ் ஆகும். நம்ம அந்த ஹெல்மெட் மாட்டாமல் இருந்தோம்னா நைட்டு கண்ணு தெரியாமல் போக வேண்டியது தான். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் மேலே வந்தாச்சு. இப்போ இந்த வழியாக போய் அங்கே இருக்க அந்த லேடர் மேலே ஏறணும். ஓகே, வந்தாச்சு கிட்ட. இப்போ அதுக்கு இந்த சைடு தான் ஏறணும், இந்த சைடு ஏறணும், திருப்பி இறங்கிட்டு ஏறுற மாதிரி இருக்கும், ஏன்னா அதுக்கு மேலே இந்த லேடர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இதை பாருங்கள், நம்ம அந்த பக்கம் ஏறியிருந்தோம்னா திருப்பி வந்திருக்கணும். ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ ஆஹா, இங்கே ஒரு கயிறு மாதிரி இருக்குது, இந்த ரோப் மேலே தான் நடந்து போகணும். இந்த மாதிரி விஷயம் தான் எனக்கு ஆகவே ஆகாது. ஓகே, நம்ம மெதுவாக நடந்து போவோம்.
இந்த மாதிரி இடத்துலலாம் நான் நடக்கவே மாட்டேன், மெதுவா நடப்பேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயம் ஹாபியில் எனக்கு இந்த மாதிரி ஹாபி தான் சுத்தமாக ஆகாது. குதிச்சு போகிறது கூட எப்படியோ குதிச்சு குதிச்சு போயிடுவேன். ஆனால் இந்த மாதிரி நடந்து போகிறது தான் ரொம்பவே எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பார்க்க ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும். ஹெட்ஃபோன் அப்புறம் ஏர்பட்ஸ் போட்டு விளையாண்டோம்னா உண்மையாக எக்ஸ்பெடிஷன் போன மாதிரியே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கிராஸ் பண்ணி முடிக்க போகிறோம். எண்டு கிட்ட வந்தனால கொஞ்சம் வேகமாக வந்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம். இங்கேயும் ஸ்பெஷலாக ஒரு ரூட் இருக்குது. 5 டைம் எக்ஸ்பெடிஷனை முடிச்சிருந்தா அந்த வழியாக போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு டைம் முடிக்கல. இப்போ நம்ம வாட்டர் கொஞ்சம் குடிச்சுப்போம். ஏன்னா அது 70 கிட்ட போயிடுச்சு. அதான் கொஞ்சம் குடிச்சிட்டேன். நம்ம காலியாகலாம் விட வேணாம், அதான் இவ்வளோ இருக்கே. இல்லை நம்ம செக் பாயிண்ட் போனோம்னா வாட்டரை ரீஃபில் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல பார்த்து தான் போகணும். ஓகே, இதை தாண்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்து குதிக்கணும். ஏன்னா நான் வேகனே ரெக்கார்ட் பண்ணல, வேகனே இங்கே வந்து செத்து போயிட்டேன். பார்த்து தான் குதிக்கணும். இந்த டைம் கீழே வந்துட்டேன். ஆஹா, இன்னும் ஒரு டைம் எங்கே விழுந்தாலும் கன்ஃபார்ம் செத்துருவோம். வேகனே இந்த இடத்துல செத்து போனேன், திருப்பி இந்த இடத்துல வந்திருக்கேன். இப்போ எந்த பக்கம் போகிறதுமே தெரில. இந்த வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். இதுதான் மேலே ஏறுது. இப்போ எப்படியா போய் போக வேண்டியதான் சுற்றிட்டு. இப்போ திருப்பி ரொம்ப தூரத்துக்கு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்து போயிருந்துருக்கணும். கொஞ்சம் லேட்டாக ஜம்ப் பண்ணியிருக்கோம், ரொம்ப கிட்டே ஜம்ப் பண்ணிட்டேன் போல், அதனால தான் கீழே வந்துட்டேன். ஓகே, வந்தாச்சு, மேலே வந்துட்டோம். பரவாயில்ல, ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகாமல் இங்கேயே விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு இடத்துல சும்மா விழுந்தாலே கன்ஃபார்ம் செத்துருவோம். ஏன்னா 25% தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்து தான் போகணும். இந்த இடம் பிரச்சனை இல்லை, நாங்கள் குதிக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா எட்ஜில் போய் குதிக்கணும். அவங்க ஜம்ப் ஓகே, நம்ம தாண்டியாச்சு அதை. இப்போ இங்கேயும் பார்த்து தான் குதிக்கணும். ஒரு டைம் கீழே இருந்தாலும் கன்ஃபார்ம் டெத்து தான். ஓகே, தப்பிச்சாச்சு. ஆஹா, இவங்க குதிக்கிறதாவே வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப சின்ன கேப் இருக்குது. இது வேணால் பரவாயில்ல, சின்னதாக இருக்குது. ஓகே, திருப்பியும் குதிக்கணும். நல்ல வேளை தப்பிச்சிட்டோம். இந்த இடத்துல பாதையே இல்லை, அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஓரத்தில் போய் வந்தாச்சு. இப்போ இந்த பிரிட்ஜில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் மாட்டினோம்னா கன்ஃபார்ம் கீழே வந்துடுவோம். அதனால் நம்ம இந்த ஹோல்ஸ்லாம் குதிச்சு தான் போகணும். ஹோல்ஸ் மேலே நடந்து போயிடாதீங்க, நடந்து போனால் கன்ஃபார்ம் கீழே வந்துடுவோம். பத்தாவதுக்கு இந்த பிரிட்ஜ் வேறு ஆடிட்டே இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு டைம் ஜம்ப் பண்ணால் இன்னும் 2 தடவை ஜம்ப் பண்ணணும் போல். இங்கே வேறு ரொம்ப கேப் அதிகமாக இருக்குது, போகிறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் நம்ம செக் பாயிண்ட் கிட்டே வந்துவிட்டோம். இதை தாண்டோம்னா செக் பாயிண்ட் இருக்குது. இங்கே வேறு கிராஸாக இருக்குது. பரவாயில்ல, தப்பிச்சிட்டோம். இப்போ இந்த பிளாங்க் மேலே ஓகே, இன்னும் இதை அப்படியே குதிச்சிடணும். கீழே வந்தால் காலி. படம் ஒரு வேளை தப்பிச்சாச்சு. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு பிரிட்ஜு தான் இருக்குது. அதோ பாருங்கள், அங்கே டென்ட்டெல்லாம் இருக்குது. நம்ம இதை மட்டும் தாண்டிட்டோம், கன்ஃபார்ம் போயிடலாம். இது வேறு சைடில் நடந்து போனோம். ஓகே, இங்கே ரூட் இல்லை, இப்போ குதிக்கணும். ஓகே, வந்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணோம். ஓகே, ஜம்ப் பண்ணியாச்சு. திருப்பி இன்னும் ஒரே ஒரு டைம் கரெக்டாக ஜம்ப் பண்ணால் போதும். ஓகே, இங்கே நான் முன்னாடி அதுக்கே பயந்துட்டுருக்கேன். சரி, இப்போ கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுவோம். கரெக்டாக ஜம்ப் பண்ணணும். ஓகே, கரெக்டாக ஜம்ப் பண்ணியாச்சு. நம்ம செக் பாயிண்ட்டை ரீச் பண்ணியாச்சு. முதல்ல இங்கே போய் ஒரு என்ட்ரியை போடணும். ஓகே, என்ட்ரியை போட்டாச்சு. இப்போ நம்ம இங்கே போய் செத்தாலும் பரவாயில்ல, இங்கேயே நிறைவேறுவோம். இப்போ நம்ம போய் ஒரு எனர்ஜி பார் நம்ம வேக்கனே வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வாட்டர் ரீஃபில் பண்ணோம். இன்வென்ட்ரி செக் பண்ணி பார்ப்போம். இன்வென்ட்ரியில் என்னெல்லாம் இருக்குது. ஓகே, ஒரு எனர்ஜி பார் இருக்குது. இப்போ இந்த எனர்ஜி பாரை சாப்பிட்ருவோம். ஏன்னா 15% கம்மியாயிடுச்சு. ஓகே, இப்போ 100% ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த எனர்ஜி பார் எடுத்து வச்சுப்போம். இங்கே ஃப்ளேர் இருக்குது, இதே எடுத்து வச்சுப்போம். இது சும்மா இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு தெரில, ஆனால் சும்மா யூஸ் பண்ணலாம். சும்மா நல்லாயிருக்கும் நைட்டு யூஸ் பண்ணால். ஓகே, இன்வென்ட்ரியில் வந்துடுச்சா? ஓகே, இன்வென்ட்ரியில் வந்துடுச்சு. இந்த கேம்பே நல்லாயிருக்கும். உள்ளே நமக்கு ட்ரெஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ரீசெட் பண்ணோம்னா இங்கே இருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ளூ கலர் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு ரீசெட் பண்ணிட்டு வரணும். ப்ளூ கலர் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் ரெட் கலர் தான் இப்போதைக்கு நம்ம போட்டிருக்கோம். அப்புறம் இங்கே நைட் ஆகிடுச்சுன்னா நம்ம அந்த பெட்டில் படுத்தோம்னா திருப்பி மார்னிங் ஆயிரும். அப்புறம் இங்கே வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்குலாம் இருக்குது. அப்புறம் இங்கே நிறையா கேம்ப்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனல் ஃபைனலாக 100 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியாச்சு. 4 வீடியோவில் கேட்டு ஒரு வழியாக பண்ணிட்டீங்க. அதுக்கான ஒரு செலிப்ரேஷனாக ஒரு கிவ்அவே பண்ணுவேன். அந்த கிவ்அவே வந்து 18 தான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். அதனால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கிவ்அவேனா பிளாக் ஷூட்ஸ் தான். பிளாக் ஷூட்ஸில் என்ன கிவ்அவேன்னு 18 சொல்கிறேன். 18 தான் நான் கிவ்அவே ஹோஸ்ட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல் டிஸ்கார்ட் சொல்லி ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேம்ப் 1க்கு வந்திருக்கோம். இன்னும் 2-3 கேம்பை தாண்டி போனால் நம்ம எக்ஸ்பெடிஷனே முடிச்சிடலாம். அங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும், அதோட முடியுது. ஓகே, நம்ம இதோட பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம்.
இவெல்லாம் பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம டிஸ்கார்ட் சர்வர்ல ஜாயின் பண்ணிருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தான் இருக்கும். அப்புறம் இங்க வாட்டர் ரீஃபில் பண்ணுறதுக்கு இங்க தான் இருக்கும். அத காட்டுறேன் இருங்க. இதோ பாருங்க இந்த வாட்டர் இருக்கு. இங்க தான் நம்ம வாட்டர் ரீஃபில் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே டிஸ்கார்ட் சர்வர்லயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.